நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறுத்து நிறுத்து நிறுத்து. வாமா வா. ஷாலினி கண்ணு, வா 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 வா. எப்படி இருக்க? இப்பதான் உனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம்லாம் வரல, நான் தான் போய் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். பொய் சொல்லியா? எதுக்கியா பொய் சொல்லி கூட்டிட்டு வந்த? ஆமாம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, படுத்து படுக்கையா இருக்கீங்கன்னு பொய் சொல்லிதான் என்ன கூட்டு வந்தார். ஏன்யா குத்துக்கலாட்டம் நான் இருக்கேன், படுத்த படுக்கை ஆயிட்டான்னு பொய் சொல்லி கூட்டிட்டு வரியா? ஏன் உனக்கு நான் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசையா? ஐயோ, அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லை கண்ணாத்தா. நீ யாரு? டார்லிங் ஆச்சே. ஒண்ணு இருக்கா கொஞ்சிட்டு நிக்கிற. இவ்வளவு என்னத்துக்கு அந்த ஆள் வீட்டுக்குலாம் கூட்டிட்டு போன? அது அந்த கதை எழுதுறவரு ஷாலினிய ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்னாரு. அதனாலதான் ஒரு பொய் சொல்லி கூட்டிட்டு போனேன். அந்த ஆள் எதுக்கு ஷாலினிய பார்க்கணும்னாரு? நீங்க அவரை பாக்குதா கூப்பிட்டு வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஜெயந்தி அம்மாவுக்கு அவர் பேரை கேட்டாலே கோவமா வரும். என்னம்மா சொல்ற? அந்த ஆள் பேர் கேட்டா எதுக்கு அந்த அம்மாவுக்கு கோவம் வருது? அவரும் ஜெயந்தி அம்மாவும் ஒரே காலேஜ்ல படிச்சிருக்காங்க. ஆஹா, இது புது கதையால இருக்கு. 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சாங்களா? சொல்லு சொல்லு. 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சா நண்பர்களா இருப்பாங்க. எதுக்கு இந்த அம்மாவுக்கு கோபம் வருது? அந்த காலத்துல அவர் பொண்ணுங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துப்பாரா. ஜெயந்தி அம்மா கிட்டயும் அந்த ஆளு மோசமா நடந்திருக்காரா? அது எனக்கு தெரியாது. அப்படி இல்லைன்னா எதுக்கு அந்த அம்மா அந்த ஆள் மேல கோவப்படுறாங்க? நீ ஏன்னு அவங்க கிட்ட கேட்டியாமா? நான் தான் சொன்னேன்ல, அவர் பேர் கேட்டாலே ஜெயந்தி அம்மா கோவப்படுவாங்க. அப்புறம் எப்படி இதெல்லாம் கேக்குறது? அடியே அறிவு கட்டவளே, இது உனக்கு புரியல? அதுதான் அதுதான் அதுதானா? எதியா? அதுதான் அதுதான் இது. அதுதான் இதுதான். நீ ஏன்யா உளர்ற? என்னன்னு சொல்லு. ஐயோ, கொஞ்சம் யோசிச்சு பாருடி, புரியும். அதுதான் இது. ஓ, இதுவா? புரியுது புரியுது புரியுது. என்னது? அது வந்து அது ஒண்ணு இல்லம்மா, உனக்கு புரியாது. கண்ணாத்தா, இல்ல, பொண்ணு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட ஏதாவது கொடு. ஆமாயா. அம்மா வா. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் வீட்டுக்கு போறேன். அப்படியே போட்டேனா? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஆசையா கூப்பிட்டா அப்படியே போறேங்கற? அதெல்லாம் கிடையாது. நீ இருந்து சாப்பிட்டு தான் போணும். வா வா வா. ரொம்ப பிகு பண்ற, இல்லன்னா நான் உன்னை இங்கே இருக்க வச்சிருவேன். வா மாரி அண்ணே. வா. ஏன் மாரி, நீ மாலை போட்டதுக்கு அப்புறம் உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப் எல்லாம் மூடிட்டாங்களாமே? சுமார்ண்ணா, நீ வேற. ஏன்பா, மாலை போட்டா தானம் தர்மம் எல்லாம் செய்யணும். அதான்ப்பா, நீ குடிக்கலனாலும் எனக்கு வாங்கி கொடுக்கலாம்ல. மாலை போட்டிருக்கேன்னு பாக்குறேன், இல்ல பிச்சு போடுவேன். சரி சரி சரி, கோவப்படாத. நீ மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு வாங்கி கொடுக்கிறேன். உள்ள வாயா. எதுக்கு அவன்கிட்ட பிச்சை எடுக்கற? இரு மாறி, இப்ப வந்துடுறேன். வா வா. ஏய், எதுக்கு இப்படி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? ஏதோ அவளை வளர்த்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மையப்பன் கூட்டிட்டு போயிருக்கான். கூட்டிட்டு போன ஆளுக்கு திரும்ப கூட்டிட்டு வர தெரியாதா? நீ ஆகுற டென்ஷனை பார்த்தா அவ என்னமோ ஓம் பொண்ணு மாதிரில இருக்கு. ஏய், இத பாரு. நிஜமாவே மெய்யப்பன் அவளை கூட்டிட்டு போயிருக்கான்னு நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஷாலினி மேல பாசம் காட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. உன் மனசுக்குள்ள எவ்வளவு விஷம் இருக்கு, அவ மேல எவ்வளவு பகை இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணு. ஷாலினி காணாம போயிட்டா, அதுக்கு நான் தான் காரணம்னு போய் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடு. சும்மா எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிக்கிட்டேன்.
ஜெயந்தி, ஐ ஹாவ் அ டவுட். என்னன்னு கேளு. சும்மா கேளுமா, வெக்கப்படாம கேளு. நீ கேட்க மாட்டல? பரவாயில்ல, என் டவுட் என்ன நானே உன்கிட்ட சொல்றேன். ஏய், என் டவுட் என்ன தெரியுமா? அந்த ஃப்ராட் மெய்யப்ப இருக்கானே, தான் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஷாலினியை கூட்டிட்டு போயிருக்கான். எனக்கு என்னன்னா, நேரா அவன் வீட்டுக்கு போயிருப்பானா, இல்ல உன்னோட ஓல்டு செட்டப் அதான் அந்த மணிபாரதி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பானா? ஏன் சொல்றேன்னா, அந்த ஃப்ராடு மெய்யப்பனோட பொண்டாட்டி கண்ணாத்தா இருக்கால, அவன் மணிபாரதி வீட்டுல தானே வேலை பாக்குறா. அங்க போனா என்ன ஆகும்? அந்த ஆளு ஷாலினி கிட்ட பேசுவாரு. ஷாலினி, நான் இங்க இருக்கேன், இது அதுன்னு உன்னை பத்தி புகழ்ந்து பேசுவா. அந்த ஆளு என்ன பேசுவாரு? உன்னோட தப்பாட்டத்தை பத்தி, அதான் உன்னோட காதல் லீலைகளை பத்தி பேசுவாரு. ஷாலினி திரும்பி வரும்போது உன்னோட முழு டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு வந்தா கூட அதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோ ஜெயந்தி. அத விட்டுட்டு என்ன சந்தேகப்படுற? ஆமா, உன்னால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? அட் த சேம் டைம் உன்னோட புருஷனையும் காதலனையும் ஏமாத்திக்கிட்டே இருக்க. ஆனா ரொம்ப நாள் ஏமாத்த முடியாது ஜெயந்தி. இது நீ பயப்பட வேண்டிய நேரம். ஏன்னா அந்த மணி பாரதி உன்னை நெருங்கி வந்துகிட்டு இருக்கான். எனி டைம் உன் புருஷன் முன்னாடி வந்து நிக்கதான் போறான். நிக்கட்டுண்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனி டைம் உன் புருஷன் முன்னாடி வந்து நிக்கதான் போறான். நிக்கட்டுண்டி. வந்து நின்று என்னோட பாஸ்ட பத்தியில அவர்கிட்ட சொல்லட்டும். ஏன்னா அதோட எல்லாமே முடிஞ்சிடும்ல. உன்ன மாதிரி ஒரு தெரு பொறுக்கி வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டாமே. ஓஹோ, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். அந்த மணிபாரதி வரத்துக்கு முன்னாடியே நான் வேணா உன் புருஷன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லட்டுமா? போய் சொல்லுடி. போய் சொல்லு. ஏய், வர வர என் மேல இருந்த பயமே போயிடுச்சு. முழுசா தெரியறதுக்குள்ள வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பாரதி, என்ன பாரதி இது? பார்க்கணும்னு சொல்லி அரைஞ்சிட்டு இருந்த, இப்ப ஷாலினிய பக்கத்துல வச்சே பார்த்துட்ட. அந்த பொண்ணு ஜெயந்தியோட பொண்ணு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் அந்த பொண்ணை நினைச்சு எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி நீ வேதனைப்பட்டு இருக்க? என்னமோ தெரியல, ஏதோ ஒரு மூட் அவுட். எங்கேயோ என்னமோ ஏமாற்ற அடைஞ்சதா ஒரு எண்ணம். அந்த மெய்யப்ப சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும்னு எனக்கு தோணல. அப்போ அந்த மெய்யப்பன் சொல்றத நம்பாம நீ நினைச்சதான் சரின்னு சொல்றியா? இல்ல அருணாச்சலம், நீ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா? ஜெயந்தியை நீ நேர்ல பார்த்திருக்க, இப்ப ஷாலினியும் பார்த்த. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சில ஒற்றுமைகள் இருக்கு, கவனிச்சியா? சாயல பாத்தியா? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஜெயந்திக்கும் ஷாலினிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. சாயலும் ஒரே மாதிரி இருக்கு. இருக்குல்ல இருக்குல்ல ம் இந்த எண்ணம் தான்
இந்த எண்ணம் தான் எனக்குள்ள சந்தேகத்தை அதிகமாக்குச்சு. அதுக்காக அந்த மையப்பனை தினமும் வீட்டுக்கு வர சொல்லிட்டாத. உனக்கு ஷாலினியை பார்க்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தோணல. உன்னை பார்த்தாலே ஏதோ ஒரு பயம் அவ கண்ணில் நல்லா தெரியுது. இல்ல, எனக்கு அப்படி தோணல. ஷாலினி கண்ணில் இருக்கிறது பயம் இல்ல, அப்பாவியான ஒரு பொண்ணோட கள்ளங்கபடம் இல்லாத ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு ஏக்கம். ஷாலினி கிட்னி கொடுத்ததை வச்சு அந்த மெய்யப்பன் லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருப்பான். இருந்தாலும் அந்த பொண்ணு கிட்னி கொடுக்கணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு தைரியம். அதனால ஷாலினி என் பொண்ணே இல்லைனாலும் பரவாயில்ல, அவளை நான் என் பொண்ணு மாதிரி தான் பார்க்கிறேன். அவளை நான் அடிக்கடி பார்க்கணும், நான் அவளுக்கு ஏதாவது செய்யணும். பாரதி, நீ ரொம்ப வித்தியாசமான ஆளு. இத்தனை நாள் அவங்க கூட இருக்கிற எனக்கே உன்னை சரியா புரிஞ்சுக்கவே முடியல. கலாத்தா, இன்னும் கொஞ்சம் சாம்பார் கொடு. இரியா வர. அப்படியே கொஞ்சம் இது பொங்கல். முதல்ல தின்னு முடி. ஓகே. ஏன் ஷாலினி சாப்பிடாம ஏன் அப்படியே உட்காந்துட்டு இருக்க? சாப்பிடு. இல்ல, எனக்கு பசிக்கல. என்ன பசிக்கல? சாப்பிடுமா. ஆமாம்மா, சாப்பிட்டா தானே கண்ணாத்தா மாதிரி குண்டா ஆக முடியும். என்ன இழுக்கலன்னா உனக்கு பொறுக்காத. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும். யோ ஆ? பாத்தியாயா ஷாலினி எப்படி மாறி இருக்கான்னு? ஷாலினி, நீ என்ன மாறினாலும் சரி, நான் எப்போ வந்து கூப்பிட்டாலும் என் கூட கிளம்பி வரணும். இல்ல என் குணம் மாறிடும். உங்க கூட நான் இங்க வரேன், ஆனா அங்க வரமாட்டேன். உன் முன்னாடி தானே மறுபடியும் உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். அப்ப அதெல்லாம் கேட்டுக்கிட்டு பேசாம தானே நின்ன. இப்ப வந்து வரமாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த மெய்யப்பனோட வாக்கு என்ன ஆகும்? அது எப்படி? அவங்க முன்னாடி நான் நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் கொடுத்த வாக்க நீ காப்பாத்தி தான் ஆகணும். ஏமா அந்த வீட்டுக்கு ஒண்ணு நீ தனியா போகலையே, உங்க அப்பா கூட வராருல. வேணும்னா நான் வேணா கூட வரேன். யார் கூட வந்தாலும் சரி, ஜெயந்தி அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யவே மாட்டேன். அவர் முன்னாடி நான் வரவே மாட்டேன். தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க. பாத்தியா ஐயா, பாத்தியா அந்த ஷாலினி பொண்ணு எப்படி மாறி இருக்கான்னு? இத பார் ஷாலினி, யாரோ அந்த ஆளை பத்தி உன்கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. அந்த வீட்டுல நான் 1 மாசமா வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா. ஜெயந்தி அம்மா சொன்ன மாதிரி அந்த ஆளுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை மை போட்டு தேடினா கூட பார்க்கவே முடியாது. பொதுவா எழுதுறவங்க எல்லாம் ஒண்ணு தண்ணி அடிப்பாங்க, இல்ல சிகரெட் பிடிப்பாங்க. ஆனா இவருக்கு அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அந்த அம்மாவுக்கு அந்த எழுத்தாள மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க தான். அவங்க முன்னாடி அந்த மகேஷ் தம்பியே கெட்டவனா தான் பார்த்தாங்க. இப்ப என்னாச்சு? அந்த அம்மா சொல்றத கேட்டுட்டு அவங்க புருஷன் மாதிரி தலை குனிஞ்சிட்டு நிக்கிறவங்கள தான் நல்லவன்னு சொல்லுவாங்க. சரி, அதை விடுமா, நீ சாப்பிடு. சாப்பிட்டதும் போலாம். ஷாலினி சாப்பிட போறியா இல்ல வேண்டாமா? வேண்டாம். குடு குடு. நீங்கள்
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா. சரணி, ஜெயந்தி அம்மா மணிபாரதிங்கிற பேரை கேட்டாலே ஆத்திரப்படுவாங்கல்ல. அதனால நீ அந்த வீட்டுக்கு போனதை பத்தியோ அந்த ஆளை பார்த்ததை பத்தியோ வாயை திறந்துடாத. வா. ஐயோ, பாரு, உன்னை காணாம அம்மா எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க. எங்கம்மா போயிட்டு வர? அது கண்ணாத்தாவுக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு, படுத்த படுக்கை ஆயிட்டா. அதான் சரணிய கூட்டிட்டு போனேன். அந்த பெங்களூர் பொண்ணு உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? அம்மா, நாம எங்க போனோம்னு நீ ஏன் சொல்லிடுமா, சொல்லு. ஆமா, கண்ணாத்தா அம்மாவை பார்க்க போனேம்மா. அவங்க ஷாலினிய பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவங்களா? அவங்கன்னா அவங்கதான் கண்ணாத்தா. உடம்பு முடியலங்கிறதையே மறந்து ஷாலினிய பார்த்த உடனே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்க. வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போனேன், அங்க கூட்டிட்டு போலியே. எங்க? அதான் கண்ணாத்த வேலை பார்க்குற இடத்துக்கு. அந்த வீட்டுக்கு நான் ஷாலினிய கூட்டிட்டு போவேனா? ஒருவேளை அவளை கூட்டிட்டு போகலன்னு உங்களுக்கு வருத்தமா இருந்தா சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். வேண்டாம். ஷாலினியை எதுக்கு அந்த வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போனோம்? இல்ல, எங்களுக்கு குழந்தை இல்ல, இவளைத்தான் நாங்க எடுத்து வளர்த்தோம்னு சொல்லி அவங்க கிட்ட காட்டிட்டு வரேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். மேடம், காலேஜ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சாப்பிட்டீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியுமே. அந்த பெங்களூர் தக்காளி ஒன்னும் கொடுத்துருக்க மாட்டான். உங்க தவிச்ச வாய்க்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க அவளுக்கு மனசு வராது. ஷாலினி, நீ போமா, போய் அம்மாவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ, போமா. ஷாலினி கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க காலேஜுக்கு போய் பசங்களுக்கு பாடம் நடத்தணும், சாயங்காலம் வந்ததும் சமையல் கட்டுக்குள்ள போய் வேலை செய்யணும். ஆனா அந்த பெங்களூர்காரி காலு மேல காலை போட்டு உட்கார்ந்துருப்பா. மெய்யப்பா, உனக்கு வேற வேலை இல்ல? இருக்கு, வேலை வந்துருச்சு. அப்ப போ. மணி பாரதி, மணி பாரதி. மெய்யப்பா. எஸ், என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலையே. ஏன், காதுல ஏதாவது கேட்டுச்சா? நான் வரேன். மணி பாரதி, மணி பாரதி, பாரதி பாரதி, இளைய நிலா